தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இன்றைய நாட்களில் அநேகர் எதையும் கர்த்தரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என சிந்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரிடம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பார்வையற்ற இருவர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிடுவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்றார். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? நீங்கள் அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரிடம் அற்புதத்திற்காக கேட்கும்போது அவர் குருடன் கண்களை திறந்து அவர்கள் விருப்பத்தின்படி அற்புதம் செய்த தேவன் இன்று உங்கள் விசுவாசத்தின்படியும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இந்த வசனத்திற்கேற்ப அவர் மறு உத்தரவு தருவரை நீங்கள் காத்திருந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.